ஃபேட்டி லிவர் பிரச்சனை பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை எப்படிங்க சரி பண்ணுறது, ஸோ இது எதனால் உருவாகுது, என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதுக்கு மருத்துவ சிகிச்சைகள் ஏதேனும் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபேட்டி லிவரை வந்து 2 டைப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்று வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இப்போ மதுபானம் எடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாலுமே இந்த ஃபேட்டி லிவர் எப்படி பொதுவாக உருவாகுது அப்படின்னா, ஸோ குளுக்கோஸ் அதிகப்படியாக வந்து லிவரில் வரும்போது அது ட்ரைக்ளிசரைட்ஸ் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அது ஸ்டோர் பண்ணப்படுது லிவரில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபேட்டி லிவர் அரைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு வரும்போது சிம்பிள் ஸ்டேட்டோசிஸ், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெப்படோசைட்ஸில் ஃபேட் அக்குமுலேஷன் ஆகுது. ஏசிம்டமெட்டிக்காக இருக்குது, ஒரு பெரிய அளவில் இன்ஃப்ளமேஷன்ஸ் எதுவுமே உருவாகலை. அடுத்த கட்டம்னு வரும்போது ஸ்டேஜ் 2ன்னு வரும்போது ஃபேட்டும் இருக்குது, இன்ஃப்ளமேஷன்ஸும் உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சைட்டோகைன்ஸும் ரிலீஸ் ஆகுது. அடுத்த கட்டம் தேர்டுன்னு போகும்போது ஃபைப்ரோசிஸ் நிலைமைக்கு நோக்கி வந்து லிவர் தள்ளப்படுது. ஃபைப்ரோசிஸ் ஆகும்போது குரோனிக் இன்ஃப்ளமேஷன் ஆகவும் கொலாஜன் டெபாசிட்டும் ஸ்கேர் ஃபார்மேஷன்ஸும் அங்கே உருவாகுது. ஃபோர்த்துன்னு வரும்போது சிரோசிஸ் லெவலில் வந்து போகுது. சிரோசிஸ் ஆகும்போது அந்த லிவரை வந்து நம்ம திருப்பி எடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸ்டென்சிவ் ஸ்கேரிங் அங்கே ஃபார்ம் ஆகுது. ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, ஹெப்படோசெல்லுலர் சிரோசிஸ் போன்ற பல பிரச்சனைகள் அங்கே வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வெயிட்டை இம்மீடியட்டாக லாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அது எக்ஸசைஸ் மூலமோ ஃபுட் மூலமோ ஏதோ ஒரு ரீசன்ஸில் 10% வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் கார்போஹைட்ரேட் இன்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசி அண்ட் மைதா எடுக்கக்கூடிய உணவுகள், முடிஞ்ச வரைக்கும் ஹை கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க. வீக்லி 5 days ஆவது மினிமம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க. புரோட்டீன் அதிகமாக உணவுல எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போதே உங்களோட லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்ல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வர தொடங்கும். இதோட சேர்த்து கிளினிக்கலி ப்ரூவனான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்கு. அந்த மெடிசன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்மீடியட்டா ஸ்பீடா உங்களோட லிவரை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க வழிவகை செய்யும். ஃபைப்ரோசிஸ்க்கு முந்தின கட்டம் வரை கார்டஸ் மரியனஸ், செலிடோனியம், இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் வந்து இருக்கு. அதை பத்தின லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ் லிங்கும் நீங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி மெடிசின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பயன்படுத்தி டெஃபினட்டா நீங்க இதுல ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். என்னோட கன்சல்டிங் உங்களுக்கு தேவைன்னா www.drkrishnleo வெப்சைட்டுக்குள்ளாடி வாங்க, நீட் ஹெல்ப்புக்குள்ளாடி வாங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். நன்றி.